இன்றைக்கி கடைசி காலத்தில் கிறிஸ்தவத்தில் நிறைய கலைகளை பிசாசு கொண்டு வந்து விதைக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள, சபைகளுக்குள்ள, உபதேசங்களுக்குள்ள முந்தியெல்லாம் ஒரு சர்ச் இருக்கும், ஒரு பாஸ்டர் இருப்பார், அவர் நமக்கு போதிப்பார், அது மட்டும்தான் சத்தியமாக இருந்துச்சு. அப்படியே கள்ள உபதேசம் வரணும்னா யாராவது 2 பேர் வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க, கள்ள உபதேசத்தை பேசுவாங்க, அதையும் சபையில் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆட்களை வீட்டில் ஏற்றாதீங்கன்னு. இப்போ அப்படி இல்லை. கள்ள உபதேசம் எல்லா வகையிலையும் வருது. செல்ஃபோன் வழியாக வருது, வாட்ஸ்அப் வழியாக வருது, ஃபேஸ்புக் வழியாக வருது, எல்லா வகையும் வருது. இதிலிருந்து உங்களை நீங்கள் தான் பத்திரமா என்ன செய்யணும், காப்பாற்றிக்கணும். கலைகளை விதைக்காதபடி என்ன செய்யணும், பார்க்கணும். இன்றைக்கி நிறைய கள்ள உபதேசங்கள் வந்துருச்சு. இதை கொஞ்சம் பேர் இன்றைக்கி யூடியூப்லையும் அல்லது ஃபேஸ்புக்லையும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கள்ள உபதேசம் பேசுகிற ஊழியக்காரங்க அவங்கள எல்லாம் இவங்க டார்கெட் பண்ணி வீடியோஸ் போட்டு, இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பித்து இவங்க நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இந்த கிரிட்டிக்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய லைக்ஸு, நிறைய வியூஸ் போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, நல்ல விஷயத்தை தான் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில். அப்புறம் போக போக வீடியோ போடணுமே, அப்புறம் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் குறைய கண்டுபிடிக்கிறாங்க. இவர்கிட்ட என்ன குறை இருக்குது, இவர்கிட்ட என்ன குறை இருக்குது, குறை கண்டுபிடிச்சி வீடியோ போடணும், வீடியோக்காக குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பல நேரங்களில் நல்ல கோதுமை மணிகளோடு கூட கலைகளோடு கூட நல்ல கோதுமை மணிகளை என்ன பண்ணிடுறீங்க, விடுகிறீங்க. அதனால் நிறைய பேர் இடரல் அடைகிறார்கள். உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு ஊழியக்காரனை பற்றியோ யாரை பற்றியோ ஊழியங்களை பற்றியோ அவர்களை கிரிட்டிக் பண்ணியோ அல்லது அவங்களோட தப்பை குறித்தோ வீடியோ போட்டோ அல்லது கமெண்ட் போடுற வெளியோ உங்களுக்கோ எனக்கோ இல்லை. அதை கர்த்தர் பார்த்து கொள்றேன்னு சொல்கிறார். அது வளரட்டும்ன்றார் ஆண்டவர். அவங்க வசனம் கீழே சொல்கிறார் பாருங்களேன். அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் வேரோடு பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். வளரட்டும். சில ஆட்கள் எழும்பி சிலரை மோசம் போக்குறாங்க, வாலிபர்களை மோசம் போக்குறாங்க, ஒரு சிலர் சபைகளை மோசம் போக்குறாங்க, ஒரு சிலர் கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து கொடுத்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பதபதைக்குது. என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, கொஞ்சம் வேகமாக கோபமாக மெசேஜ்லையும் பேசிடுவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் எழும்பி சபைகளுக்கு விரோதமாக, ஆத்துமாக்களுக்கு விரோதமாக நிறைய காரியம் செஞ்சார். அப்போ நாங்கள் ரொம்ப வேகமாக மெசேஜில் இவர் இப்படி செய்கிறாரு, அந்த மாதிரி செய்கிறாரு, அவர் திருடுறாரு, இப்படிலாம் பேசினோடனே ஒரு நாள் ஆவியானவர் கேட்டார், எதுக்கு இவ்வளோ கோவப்பட்ட, ஏன் உன் மாம்சத்தை கொண்டு வந்து புல்பீட்டில் நுழைக்கிற, ஏன் அவங்கள பற்றி இப்படி பேசுகிற, ஆண்டவரே இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, எலியா மாதிரி நம்மளும், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, ஆண்டவரே இவர்கள் இப்படிலாம் செய்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்கு தெரியாமையா வளருது, அது நான் தான் வளர விட்டுருக்கிறேன், அதை எப்போ பிடுங்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை அவன் கெட்டவன் சொல்கிறதில்ல, உன் வேலை நான் நல்லவர்னு சொல்கிறது. இயேசு தெய்வம் என்று சொல்வது மட்டும்தான் நம்ம வேலை. எவன் கெட்டவன் சொல்கிறது நம்ம வேலை இல்லை. நீங்கள் எவன் கெட்டவன் என்று சொல்லுவதனால உங்களுக்கு பரலோகத்துக்கு எந்த ஆதாயமும் இல்லை. ஆனால் இயேசு நல்லவர் என்று சொல்லுவதனால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா உங்கள் கணக்கில் அது பரலோகத்துக்கு வந்துவிடும். நீங்கள் இந்த வேலையை நிறுத்திடுங்க, கலைகளை பிடுங்கிற வேலையை நிறுத்திடுங்க. கர்த்தரே பார்த்துக்கொள்வார். கர்த்தருக்கு தெரியும் அதை எப்போ என்ன செய்யணும், ஏது செய்யணும், கர்த்தருக்கு நல்லா தெரியும். பலர் இந்த கிரிட்டிக்ஸ் வேலையை செய்யறதுல உங்களுக்கு தான் ஆபத்து. நீங்கள் 10 கலைகளை பிடுங்கலாம், ஒரு கோதுமை மணியை பிடுங்கினாலும் கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். ஒரு ஊழியக்காரனை பற்றி தப்பாக வீடியோ போட்டுட்டீங்க, அதனால் ஒரு 10 பேர் இடரல் அடைஞ்சிட்டானா, இடரல் அடைய பண்ணுகிறவனுக்கு எந்திர கல்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய வேலை அதெல்லாம் கிடையாது. எவன் கெட்டவன் ஆராயறதே கிடையாது. எழும்பட்டும், பேசட்டும். கமாலியல் சொல்கிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், இப்படி யாராவது எழும்பும் போது அவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சங்கம் உட்காந்து பேசும்போது கமாலியல் சொல்கிறாரு, விட்டுருங்க, அது கர்த்தரால் வந்திருக்குமானால் உங்களால் அதை தடுக்க முடியாது. அது கர்த்தர் இல்லாமல் வந்திருக்குன்னா அதுவே தானாக ஒளிந்து போகும். நான் சாட்சியாக சொல்லுவேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அந்த ஊழியக்காரர் இப்பொழுது இல்லை. கர்த்தர் அவரை அந்த கலையை அப்புறப்படுத்திட்டார், அதாவது ஊழியத்திலேருந்து அப்புறப்படுத்திட்டார். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் இந்த கோதுமை மணிகளை நாம் பிடுங்கிற கலைகளை பிடுங்க நினச்சிக்கிட்டு கோதுமை மணிகளையும் பிடுங்க தொடங்கி விடுகிறோம். அதனுடைய விளைவு என்னவாகிறது, நல்ல கோதுமை மணிகளை என்ன செஞ்சிடறோம், பிடுங்கிடுறோம். அந்த வேலையை நிறுத்திடுங்க. நம்முடைய வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்ன தெரியுமா, சபைக்குள்ள வீட்டுக்குள்ள கலைகள் வராதபடி பாதுகாப்பது. இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. 2வது, அப்படி வரும்பொழுது அந்த கோதுமை மணிகள் ஒருவேளை
களைகள் கோதுமை மணிகளை நாசமாக்குதுன்னு தெரிஞ்சா போய் எஜமான்கிட்ட சொல்லிடுங்க. எஜமானே, இப்படி நடக்குது, என் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும், என் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், என் மனைவி கணவனை எப்படி பாதுகாக்கணும், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பல நேரங்களில் நம்மளால் செய்ய முடியாது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை மாற்றி அமைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.